போராட்டமோ குழப்பமோ ஒன்றுமே கிடையாது. இன்று இரவு செவ்வாய்க்கிழமை 26 நவம்பர் இரவு 7 மணிக்கு அமித்ஷாவிடம் 3 பேரும் தனித்தனியாக ஒற்றுமையாக 3 பேரும் சேர்ந்து பேச இருக்கிறார்கள். அதன் மூலமாக பாஜகவினர் நினைக்கின்றனர் தேவேந்திர பட்னவிஸ் தான் வர வேண்டும் என்று. ஆனால் மத்திய பாஜக தலைமை ஏக்நாத் ஷிண்டேயைத்தான் விரும்புகிறது என்று சூசக தகவல்கள் எனக்கு கிடைக்கின்றன. காரணம், முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்ற ரீதியில் 70-80% தேவேந்திர பட்னவிஸிற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மோடியினுடைய தூர பார்வையை பார்த்தால் அரசியலில் தாங்களே முன்னுரையில் சொன்னீர்கள் ராகுல் காந்தியினுடைய நிலைப்பாடை பற்றி. ஆக நரேந்திர மோடி எது அசைவு செய்தாலும் காங்கிரஸை தும்சம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். காரணம், காங்கிரசுடைய கொள்கைகள் ஒரு கொள்கை நிலைப்பாட்டிலிருந்து தாங்கள் மாறினீர்களே ஆனால் அமுதன் கண்டிப்பாக தோல்வி நிச்சயம் என்பதை நிலைப்பாட்டை தான் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் மீண்டும் நிலைநாட்டுகிறது. அந்த ரீதியில் பார்த்தால் ஏக்நாத் ஷிண்டே தான் வரக்கூடும் என்று. காங்கிரஸ் 87 இடங்களில் டெபாசிட் போயிருக்குங்க செல்வன் அமுதன். ஒன்று. இரண்டாவது, தாங்கள் கூறியபடி கேஷ் சென்சஸ் எடுக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி ஒரே பிடியாக இருந்தார். அது மகாராஷ்டிராவில் செல்லுபடி ஆகாது. ஏற்கனவே அங்கே தமிழ்நாடு மாதிரி அங்கே மகாராஷ்டிராவில் 69% தமிழ்நாட்டில் எப்படி ரிசர்வேஷன் இருக்கிறதோ அதே மாதிரி மகாராஷ்டிராவில் நிலைப்பாடு இருக்கிறது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திரு டெல்லி ராஜகோபால் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். தொடர்ச்சியா டெல்லியில நாடாளுமன்றத்துல என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா நம்மளுடைய நேர்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. அதற்கு எங்களுடைய சேனல் சார்பா எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஓகே சார், இன்னைக்கு மகாராஷ்டிராவில் பதவியேற்பு விழா நடக்க போறதா இருந்தது. பட் பதவியேற்பு விழா தள்ளி போயிருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதலமைச்சர் யார் அப்படின்னு தேர்ந்தெடுப்பதில் கூட இன்னும் இழுபறி நீடிச்சுட்டு இருக்கதா செய்திகள் மூலியமா நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அடிஷ்னலா சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஏக்நாத் ஷிண்டே என்னையே மறுபடியும் முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. துணை முதலமைச்சரா இருந்த அஜித் பவாரை பாஜக யார சொல்றாங்களோ அவங்களே முதலமைச்சரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்களை மீட் பண்ண போறாங்க. இந்த மாதிரி பல குழப்பங்கள் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குது மகாராஷ்டிராவில்? யாரு முதலமைச்சரா வர போறாங்க? முதலாக ரியல் ஒன் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், குழப்பம் என்பது இல்லவே இல்லை. அது தமிழ் செல்வனுடைய கற்பனையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அங்க ஒரு போராட்டமோ குழப்பமோ ஒன்றுமே கிடையாது. இன்று இரவு செவ்வாய்க்கிழமை 26 நவம்பர் இரவு 7 மணிக்கு அமித்ஷாவிடம் 3 பேரும் தனித்தனியாக ஒற்றுமையாக 3 பேரும் சேர்ந்து பேச இருக்கிறார்கள். அதன் மூலமாக இன்று அல்லது நாளை முடிவு தெரிந்துவிடும். இன்று பதவியேற்பு விழா நடக்க இருந்தது என்று சொன்ன தகவல் அந்த மாதிரியான தகவல் இல்லை. காரணம், முதலமைச்சர் ராஜினாமா செய்தாதான் புது முதலமைச்சருக்கு இடம் வகுத்து தர முடியும். அந்த ரீதியில் ஏக்நாத் ஷிண்டே தனது ராஜினாமாவை தொடுக்கிறார். அப்பொழுது 3 இருந்தனர்: ஏக்நாத் ஷிண்டே, தேவேந்திர பட்னவிஸ், அஜித் பவார். ஒன்று. கூடிய விரைவில் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை பதவியேற்பு இருக்கும் என்று எனக்கு சூசக தகவல்கள் கிடைக்கின்றன. அதன் மூலமாக ஒரு தீர்வு காணப்படும். கண்டிப்பாக ஒரு மன வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இந்நிலவத்தான் இருக்கிறது. காரணம், ஏக்நாத் ஷிண்டேயின் மூலமாகத்தான் இது அபார வெற்றி. அது ஒரு சூழ்நிலை. ஆனால் பாஜகவிற்கு 86% ஸ்ட்ரைக் ரேட். 152 பேர் போட்டாங்க, 130 பேர் கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டாங்க. ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க. அதற்கு ஆக பாஜகவினர் நினைக்கின்றனர் தேவேந்திர பட்னவிஸ் தான் வர வேண்டும் என்று. ஆனால் மத்திய பாஜக தலைமை ஏக்நாத் ஷிண்டேயைத்தான் விரும்புகிறது என்று சூசக தகவல்கள் எனக்கு கிடைக்கின்றன. காரணம், முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்ற ரீதியில் உத்தவ் தாக்கரேயை சரியாக இன்னும் தரைமட்டமாக்க வேண்டும் என்றால் ஏக்நாத் ஷிண்டே தான் சரியான அவருக்கு போட்டா போட்டி கொடுப்பாரு. ஆனாலும் ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு புதிய தகவல்களை ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். மும்பையில் நகராட்சி இருக்கிறது. அதற்கு தேர்தல் நடக்கவே இல்லை. பூனா, தானே, நாசிக், அவுரங்காபாத் அந்த மாதிரியான இடத்துல எல்லாம்
8 நகராட்சிகள் இருக்கின்றன. 8 மேயர் எலெக்ஷன் நடந்தாக வேண்டும். அதை பிப்ரவரி மாதமே வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் பாஜகவினர். காரணம் சூட்டோடு சூடாக இருந்தால்தான் நல்ல வெற்றி கிடைக்கும் என்று. ஆரப்போட்டமான ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி. அந்த ரீதியில் பார்த்தால் ஏக்நாத் ஷிண்டேனுடைய முகத்தை காண்பித்துதான் ஓட்டு வாங்க வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது மத்திய தலைமை. ஆனால் மாநில தலைமை எங்களுக்குத்தான் பதவி வேண்டும் என்று. காரணம் மூன்றாவது முறையாக நம்ம தேவேந்திர பட்னவிஸ் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறது, பாஜகவை தேர்ந்தெடுக்கிறது மகாராஷ்டிரா மக்கள். அதற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கருத்துக்கள்லாம் இருக்கு. இதற்கு மேலாக RSS 100வது ஆண்டு விழா. RSS என்பது மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேசம், கர்நாடகம் போன்ற இடங்களில் தான் அதனுடைய வேறு பரவி இருக்கிறது. ஆலமரத்து வேறு மாதிரி இருக்குது. இன்றல்ல நேற்றல்ல, கடந்த 40-50 வருடங்களாக இந்துத்துவாவுடைய பேஸ் மாநிலங்கள். அதை வைத்து பார்த்தால் ஒருவேளை 70-80% தேவேந்திர பட்னவிஸிற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மோடியினுடைய தூர பார்வையை பார்த்தால் அரசியலில் தாங்களே முன்னுரையில் சொன்னீர்கள் அமுதன், ராகுல் காந்தியினுடைய நிலைப்பாடை பற்றி. ஆக நரேந்திர மோடி எது அசைவு செய்தாலும் ராகுல் காந்தியை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும், காங்கிரஸை சின்ன பின்னமாக்க வேண்டும், காங்கிரஸ் முக்த் பாரத் என்று 2013 கோஷம் கொடுத்தது. 2025 அதன் நிலைப்பாடு வந்துவிட்டது. காங்கிரஸ் என்பது ஒரு முஸ்லிம் கட்சியாகவும் அர்பன் நக்சல் கட்சியாகவும் மாறிவிட்டது என்று பாஜகவினர் கூறுகின்றனர். அமுதன், கடந்த 2014 2024 வரை என்னிடம் ஒரு அட்டவணை இருக்கிறது. அந்த அட்டவணை நான் தங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். 39 தேர்தல் நடந்திருக்கின்றன. அசம்பிளிக்கும் நாடாளுமன்றத்திற்கும் அதெல்லாம் பை எலெக்ஷன் எல்லாம் சேர்த்து, MLA MPக்கு லோக்சபா தேர்தல் உள்பட 3 முறை தொடர்ந்து காங்கிரஸ் லோக்சபாவில் எதிர்கட்சியிலிருந்து ஆளுங்கட்சி வர முடியாமல் திணறுகிறார்கள். 3 இலக்கை தாண்ட முடியவில்லை அவர்களால். 89 தேர்தலில் ராகுல் காந்தியினுடைய பேர் இழப்பு என்ன என்பதை பார்த்து அதை 100ஆக கொண்டு வேண்டும் என்று நரேந்திர மோடியினுடைய எண்ணம். காங்கிரஸை தும்சம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். காரணம், காங்கிரசுடைய கொள்கைகள் ஒரு கொள்கை நிலைப்பாட்டிலிருந்து தாங்கள் மாறினீர்களே ஆனால் அமுதன், கண்டிப்பாக தோல்வி நிச்சயம் என்பதை நிலைப்பாட்டைத்தான் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் மீண்டும் நிலைநாட்டுகிறது. அந்த ரீதியில் பார்த்தால் ஏக்நாத் ஷிண்டே தான் வரக்கூடும் என்று சூசகமாக ஒரு தாரார் சொல்லுகிறார்கள். இதற்கு முடிவு இன்று மாலை வந்துவிடும். யாருக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு? ஏக்நாத் ஷிண்டே. ஓகே. ஆனா அஜித் பவார் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் பாஜக ரிலேட்டபிளா யாரை நிறுத்தினாலும் அவங்கள நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போலாமே அப்படிங்கறது அஜித் பவார் அவர்கள் சொல்றாங்க. அது ரிலேட்டபிளா தான் இன்னைக்கு அமித்ஷாவையும் போய் மீட் பண்றாங்க. இதுல எல்லாமே கேந்திர பிந்து அமித்ஷா தான். நரேந்திர மோடியினுடைய ஆணையின் பெயரில் அமித்ஷா சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடுதான் மூவரையும் கட்டுப்படுத்தும். இப்ப ஏக்நாத் ஷிண்டேவுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய பதில்? என்னுடைய பதில் இல்லை. டெல்லியிலுடைய நிலவரம் அது மாறும். அதை மாற்றக்கூடும், மாற்றுவார்கள். காரணம், ஏக்நாத் ஷிண்டே தான் கடந்த 3 வருடங்களாக 2.5 வருடங்களாக அரசாங்கத்தை கொடுத்தார். உத்தவ் தாக்கரேயை ரியல் ஒரிஜினல் சிவசேனா என்பதை நான் தான் நிலைப்பாட்டை செய்தேன். எப்படி எடப்பாடி பழனிசாமி கிட்ட ரெட்டை அளவு இருக்குதோ அதே மாதிரி தேர்தல் சின்னம் அம்பு வாழ் இவர்கிட்ட தானே இருக்குது, ஏக்நாத் ஷிண்டே கிட்ட. ஓகே. தமிழகத்திற்கும் மகாராஷ்டிராவிற்கும் ஒற்றுமை வேற்றுமைகள் பல அமுதன். எப்படி அதிமுக பிளவடைந்ததோ 3ஆக 4ஆக, அதே மாதிரி சிவசேனா பிளவடைந்தது 2ஆக, சரத்பவார் 2ஆக பிளந்த அந்த பிறண்டல் முரண்பாடுகள் உண்டு. அதில் பிளந்ததில் இருந்து வந்த ஆட்சி தான் ஏக்நாத் ஷிண்டேனுடைய ஆச்சரியம். அவர் கொடுத்த ஒரு வாக்குப்பாட்டு தான் 2024 நவம்பர் தேர்தலுடைய முடிவு. சோ அடுத்த ஒரு கேள்வி, இந்த ஒரு மகாராஷ்டிரா தேர்தல்ல காங்கிரஸ் கூட்டணி மகா விகாஸ் அங்காடி இந்த ஒரு கூட்டணி பெரிய லெவலுக்கு தோல்வியை தழுவிருக்கிறதா தான் எல்லாருமே பாக்குறாங்க. இந்த ஒரு தேர்தலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் உள்ள 288 தொகுதிகள்ல 230 தொகுதிகள் கிட்ட பாஜக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் எதனால நடந்திருக்கு? பெரும்பாலானோர் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம்
காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டா இடஒதுக்கீடை அழித்து விடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாஜகவினர் வந்து தொடர்ச்சியா வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சோ அந்த ஒரு விஷயம் உண்மை ஆக்கியிருக்காங்களா? என்ன நடந்திருக்கு? உண்மையாக நடக்க வேண்டும் என்றால் தங்களுடைய பார்வைக்கு நான் குறைந்தது 15 நாட்கள் மகாராஷ்டிராவில் 3-4 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்தேன். அதையும் தவிர ஒரு தனியார் ஆங்கில தொலைக்காட்சிக்கு டெல்லியில் நான் ஆலோசகராக இருப்பதனால் எனக்கு கிடைக்கக்கூடிய டேட்டாஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதையெல்லாம் வைத்து பார்த்ததில் காங்கிரஸ் 87 இடங்களில் டெபாசிட் போயிருக்குங்க செல்வன் அமுதன். ஒன்று. இரண்டாவது, தாங்கள் கூறியபடி கேஷ் சென்சஸ் எடுக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி ஒரே பிடியாக இருந்தார். அது மகாராஷ்டிராவில் செல்லுபடி ஆகாது. ஏற்கனவே அங்கு தமிழ்நாடு மாதிரி அங்க மகாராஷ்டிராவில் 69% தமிழ்நாட்டில் எப்படி ரிசர்வேஷன் இருக்கிறதோ அதே மாதிரி மகாராஷ்டிராவில் நிலைப்பாடு இருக்கிறது. இருந்தாலும் மராட்டியர்கள் என்ற 2 பாகங்களாக போராடுவதனால் அங்கு இருக்கக்கூடிய சட்டம் வேறு, அங்க இருக்கக்கூடிய அமைப்பு வேறு. ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஒவ்வொரு அரசியல் வேறாகத்தான் இருக்கிறதே தவிர 5 விரல் ஒன்னா இல்லைங்க. இந்த 1 2 3 4 5. அதை வைத்து பார்த்தால் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தான் சரத்பவாரை முதுகில் குத்தினார் என்று சரத்பவார் ஆட்கள் என்னிடமே சொன்னார்கள். நான் மரியாதைக்குரிய சரத்பவாரை சந்தித்தேன் பூனாவில். அப்பொழுது அவர் சொன்னார், எங்களுக்கு கண்டிப்பாக ஆட்சி பிடிக்கும், ஆனால் பாஜகவினுடைய ஏக்நாத் ஷிண்டேவினுடைய அந்த மகளிர் திட்டம் மிக மிக பாப்புலர் ஆகிவிட்டது, அதனால் எங்களுக்கு தோல்வி வந்தாலும் ஆச்சரியப்படுவதில்லை என்பதை ஒப்புக்கொண்டார் என்னிடம். அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா மகளிர் திட்டம் வந்தெல்லாம் விட்டுருங்க, சென்சஸ் எல்லாம் விட்டுருங்க. மகாராஷ்டிராவில் வீர் சார்வர்கரை தரக்குறைவாக ராகுல் காந்தி பேசினார், மிக மிக கேவலமாக பேசினார். அது ஒரு மராட்டி பிரைடு, மராட்டியினுடைய சுய மரியாதை. எப்படி தமிழகத்தில் யாரையாவது திட்டிட்டு வந்தாங்கன்னா அந்த எப்படி எம்ஜிஆரையோ அம்மையார் ஜெயலலிதாவையோ அண்ணாதுரையோ யார்த்திட்டானா எடுபடாது. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் வீர் சார்வர்கர். அதையும் தவிர ராகுல் காந்திக்கு மீண்டும் 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 அதானி 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 என்று கடந்த 5 வருடங்களாக அதானி பின்னாடி போவது சரத்பவாருக்கு பிடிக்கவில்லை. காரணம், சரத்பவார் அதானியினுடைய மிக மிக நெருங்கிய நண்பர். எப்படி தமிழகத்தில் மு.க. ஸ்டாலின் அதானியை சந்தித்தார் என்று அன்புமணி ராமதாஸ் நேற்று சொன்னாரோ ரகசியமாக, மருமகன் சந்தித்துகிறார் அதானியினுடைய மகன் கரண் அதானியுடன். தினம் அவங்க 2 பேரும் SMS டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க வாட்ஸ்அப்ல. அவ்வளவு நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் ஏன் அதானி பின் போக வேண்டும் என்று மகாராஷ்டிர மக்கள் ராகுல் காந்திக்கு எதிர்நிலைப்பாடு எடுத்துதான் செய்தார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. பரவலாக இருக்கக்கூடிய கருத்து அதுதான். அது தவிர கேஸ்ட் சென்சஸ் நீங்க சொன்ன மாதிரி 3 அடிபட்டது. ராகுல் காந்திக்கு முகத்தில் கரி பூசி விட்டார்கள், ராகுல் காந்தியுடைய முகத்தில் ஒரு தார் பூசி விட்டார்கள் என்று தான் பாஜகவும் சரி சரத்பவாருடைய என்சிபி கூட வர்ணிக்கிறார்கள். ஓகே சார், இப்போ பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்கல்ல, அதானிய வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து மீட் பண்ணியிருக்கிறதா ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்ப ஸ்டாலின் அவர்கள் அப்படி பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டாகணும் அப்படின்னு சொல்லி அன்புமணி அவர்களா இருக்கட்டும், சீமான் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வை எப்படி பாக்குறீங்க? டிசம்பர் 9ஆம் தேதி தமிழக சட்டமன்றம் கூடும் பொழுது அதற்குள்ள இந்த விஷயம் பூதாகாரமாக வெடித்து இன்று அன்புமணி ராமதாஸ் மூலமாக ஆனது. நாளை மறுநாள் அண்ணாமலை, சீமான், விஜய் மற்றும் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் சொன்ன ஆரம்பித்தார்களே என்றால் தமிழகத்தில் ஒரு உலுக்கு உருக்கும். அது தமிழகத்தில் அதானி ஸ்டாலினுடைய சந்திப்பு, ரகசிய சந்திப்பு, அதானியுடன் மருமகன் சபரீசனுக்கு இருக்கக்கூடிய SMS எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் SMS அபவுட் பரந்தூர், அப்புறம் எலக்ட்ரிக் மீட்டரை பற்றி சொல்வதெல்லாம் மிக பூதமாக இருக்கும். அதையும் தவிர அமெரிக்காவில் வெளியான ஊழல் பட்டியலில் திமுகவும் சேர்ந்திருக்கிறது, அதை மிகப்படுத்துவார்கள். அதற்குள்ளாக டிசம்பர் 9க்குள்ளாக மத்திய அரசில் இருந்து சில தகவல்கள் கசியும் என்று தான் எனக்கு நினைக்கிறேன். அன்புமணி ராமதாஸ் கூறியது சரி, மன்னிப்பு கேட்டுதான் ஆக வேண்டும். 85 வயது முதியவர் ஐயா, மருத்துவர் ஐயா. அவருக்கு வேற வேலை இல்லைன்னு கேட்கிறார். இவருக்கு என்ன வேலை இருந்தது? எதிர்கட்சி தலைவராக இவர் அறிக்கை மன்னர் என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னாரே முதலமைச்சராக. ஸோ ஆக மொத்தம் கேவலமாக பேசுவது என்பதை மு.க. ஸ்டாலின் தவிர்க்க வேண்டும். அது அவருக்கு மரியாதை தரும்.
தொடர்ச்சியா அவர் வந்து தலைவர்கள் எல்லாத்தையுமே வந்து ஒருமையில பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குல்ல. அது அரசியல் என்றால் ஒருமை. இப்போ ஜெயலலிதாமியார் வந்து சுப்பிரமணிய சாமியை கொசு நாய் பேய்ங்க, இப்ப அண்ணாமலை வந்து சொல்றாரு. ஏன் தனிமைப்படுத்த வேண்டும் என்று ஆரம்பித்ததே காங்கிரஸை வட இந்தியாவில் மன்ன கவ்வ வைத்தது சனாதனம் என்ற கொசு கொரோனா என்று உதயநிதி பேசியதுதானே. அதை இன்றும் கமல்நாத் சொல்லத்தானே சொல்லுகிறார். அதை இன்றும் சரத்பவார் சொல்லத்தானே சொல்லுகிறார். அது அவர்களுக்கு லட்டா கிடைச்சது, ரவா கேசரி மாதிரி, ஜாங்கிரி மாதிரி, ஜிலேபி மாதிரி. ஆக மொத்தம் வாய் நாவடக்கம் தேவை. யாகாவாராயும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இருக்கப்பட்டு என்று திருவள்ளுவர் சொன்னதை மு.க. ஸ்டாலின் நினைவுக்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். அவர் முதியவர், 45-50 ஆண்டு அரசியலில் இருந்தவர். அவருக்கு ஏன் அதானி என்றால் கோபம் வருகிறது என்று தெரியவில்லை. காரணம், ராகுல் காந்தியுடன் அவர் சேர்த்து விட்டால் ஒருவேளை அரசாங்கத்திற்கு ஆபத்து, 2026 உதயநிதி முதலமைச்சராவதை அதானி தடுப்பாரோ என்ற சூழ்நிலைகள் சீமானால் உருவாக்கப்பட்டு. அதை தவிர அமுதன், தமிழக அரசியலை கடந்த 40 ஆண்டுகளாக டெல்லியிலிருந்து நான் பார்க்கிறேன். தமிழகத்திலும் அடிக்கடி நான் பிரயாணம் செய்வதனால் பொதுமக்களுடைய நாடி துடிப்பை பார்க்க முடிகிறது. ஒன்று, கடந்த ஒரு வாரமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய வன்முறை பேச்சுகள் அது 2026 பாதிக்கும். சீமான் சொல்லுகிறார் பேனாவை மெரினாவில் வைக்கக்கூடாது என்று சொன்னவர் தமிழக அரசு அவரிடம் பயந்து விட்டது. இப்பொழுது மு.க. ஸ்டாலினுடைய மரியாதைக்குரிய தந்தையார் ஐயா கருணாநிதி அவருடைய சிலையை உடைப்பேன் என்று சொல்லுகிறார். இவ்வளவு விரோதமாக சமூகத்தில் ஒரு குழப்பத்தை உண்டாக்குவதற்காக அப்படி பேசுவது தவறு. ஏன் தமிழக அரசாங்கம் இதுவரை அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை? ஒண்ணுமே இல்ல, திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு சாஃப்ரன் போட்டாங்கன்னு 3 பாஜகவினர் அரெஸ்ட் பண்ண தைரியம் இருந்த, திராணி இருந்த என்றெல்லாம் சொல்லக்கூடிய திமுக தலைவருக்கு ஏன் சீமான் மீது கையை வைக்க ஆசைப்படல, பயப்படுறாங்க. அது தவிர இப்ப முருகன் மகாநாடு நடப்பது, அது சாஃப்ட் இந்துத்துவா. இந்த மாதிரி அக்ரசிவ் இந்துத்துவா. அண்ணாமலை சொல்றாரு ஈவி ராமசாமி நாயக்கோட சிலையை நாங்க உடைப்போம், நகர்த்தி வைத்து விடுவோம் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு முன்னாடி, தமிழ் வாழ்த்து பாடல்களை நான் ரத்து செய்வோம் என்றெல்லாம் இப்படியெல்லாம் பேச ஆரம்பிப்பது தமிழகத்தில் ஒரு புது சூழ்நிலை உருவாக்குகிறது. அதே மாதிரி தான் மகாராஷ்டிராவில் வந்தது என்றதை நான் வர்ணிக்க ஆசைப்படுகிறேன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.